உற்சாகமான காலை வணக்கங்களோடு சந்தோஷமான இந்திய ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உலக கிரிக்கெட் 2020 போட்டித் தொடர் இந்திய மற்றும் இலங்கை நாடுகளில் நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடக்கம் மார்ச் 8ஆம் தேதி நேற்றைய தினம் வரை கிரிக்கெட் கொண்டாட்டமாக உலகமே கொண்டாடி தீர்த்த இந்த உலக கிண்ணத்தில் மொத்தமாக 20 நாடுகளைச் சேர்ந்த முன்னணி கிரிக்கெட் அணிகள் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக குழுநிலைகள் 40 போட்டிகள் தலா 5 அணிகள் கொண்ட 4 குழுக்களாகவும் சூப்பர் 8இல் மொத்தமாக 12 போட்டிகள் நடைபெற்றிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. அரையிறுதியில் 2 இறுதிப் போட்டி 1 என மொத்தமாக 55 போட்டிகள். விறுவிறுப்பான ஒரு தொடர். உலக ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உலக கிண்ணமாக இந்த 2026ஆம் ஆண்டு 2020 உலக கிண்ணம் நடந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா நாட்டு அணிகளும் ஒரே ஒரு எண்ணமே, இந்த 2026ஆம் ஆண்டு 2020 உலக கிண்ணத்தை கைப்பற்ற வேண்டும் எண்ணமே இது 2026ஆம் ஆண்டுக்கான உலக கிண்ணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு எல்லா பலமான அணிகளையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி சொந்த மண்ணில் சொந்த மைதானத்தில் விளையாடும் இந்திய அணியும் பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியும் நேற்றைய தினத்தில் இறுதிப் போட்டியில் சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிக்கிடையிலான உலக கிண்ணத்தில் நியூசிலாந்து கை ஓங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 3 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்திய அணியை பூஜ்ஜியத்தோடு பின்னிலையில் வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே கடும் போட்டியை வழங்குவார்கள் என்று நியூசிலாந்து அணியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் உலக ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே உலகின் அனைத்து அணிகளும் நியூசிலாந்துக்கு ஆதரவாக செயற்பட்டிருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. இந்திய ரசிகர்களும் ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் மாத்திரமே இந்திய அணிக்கு சாதகமாக ஆதரவாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே உலகின் பெரிய கிரிக்கெட் மைதானமாக கருதப்படுகின்ற பார்வையாளர்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமாக பார்த்து ரசிக்கக்கூடிய அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பமாயிருந்தது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து ஆரம்பத்தில் நாணய சுற்று வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அணி என்ன செய்ய போகிறது, எந்தெந்த வீரர்களை இறுதிப் போட்டியில் இறக்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாடுவர் அதிரடியான ஆட்டக்காரர் பல போட்டிகளில் இந்தியாவுக்கு விரைவான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்திய அணிக்கு சாதனை ஓட்ட எண்ணிக்கை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அதனையும் முறியடிக்கூடிய அபிஷேக் சர்மா பல சவால்களுக்கு மத்தியில் பல விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த போட்டித் தொடரிலே 3 பூஜ்ஜியங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் இறுதிப் போட்டிக்கு நம்பிக்கையாக அழைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சஞ்சு சாம்சன் பல சவால்களுக்கு மத்தியில் பல இன்னல்களுக்கு மத்தியில் கடந்த 3 போட்டிகளிலும் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சஞ்சு சாம்சன் இஷான் கிஷான் அதிரடிக்கு பஞ்சமில்லாத இன்னும் ஒரு ஆரம்ப துடுப்பாடு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு அணியின் தலைவர் துடுப்பாட்டத்தில் பெரிதாக சோபிக்காவிட்டாலும் தமது அணியின் தலைமைத்துவத்தால் அனைத்து சிறப்பான பங்களிப்போடு அவர்களுடைய பொன்முறுவலோடு அணியை ஒற்றுமைப்படுத்தும் சூரியகுமார் யாதவ் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நேற்றும் தன்னுடைய சிறப்பான பங்கினை வைத்திருந்தார். திலக் வர்மா இளம் சிறப்பான மத்திய வயசு துடுப்பாடு வீரர் அதிரடியாக ஆடக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக கார்த்திக் பாண்டியா இந்திய வரலாற்றிலே சிறப்பான ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக இந்திய அணிக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் சிவம் தூபே 6 ஓட்டங்களுக்கு பேர் போன அதிரடி ஆட்டக்காரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக அக்ஷர் பட்டேல் சுழற்பந்து வீச்ச சகலத்துறை ஆட்டக்காரர் பிடியெடுப்புகளை அபாரமாக பிடிக்கக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்க. பல போட்டிகளிலே சகலத்துறையிலும் செயற்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருண் சக்கரவர்த்தி உலகின் முதல் நிலை பந்து வீச்சாளராக 2020 வரலாறிலே போட்டி வரலாறிலே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹர்ஷிப் சிங் சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்ப பந்து வீச்சாளர். ஜஸ்பிரீத் பும்ரா உலகின் சிறப்பான யோக்கர் பந்துகளை வீசக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா நேற்றைய தினத்தில் பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆகவே இந்திய அணி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா மீண்டும் ஆடுகள் முடிந்திருந்தார்கள். அபிஷேக் சர்மா குறைவான ஓட்டங்கள் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் நேற்றைய தினத்தில் அதிரடியை தொடர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு வீரர்களும் முதலாவது விக்கெட்டுக்காக 43 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 98 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். முதல் 6 ஓவர்கள் பவர்பிளேயிலே 92 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த எந்த விதமான விக்கெட் இழப்பின்றி அங்கே நியூசிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தார்கள். முதலாவது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிரடியான துடுப்பாட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இதில் அபிஷேக் சர்மா 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 52 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தாலும் 18 பந்துகளில் விரைவான சதத்தை இந்த 2026ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் பெற்று குவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினத்தில் அவர் ஆட்டமடைந்து தொடர்ந்து இரண்டாவது விக்கெட்டுக்காக சஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷான் மீண்டும் ஒரு அதிரடியான இணைப்பாட்டம் துடுப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. 48 பந்துகளிலே 105 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் இஷான் கிஷான் 25 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 அடங்களாக 54 ஓட்டங்கள் 60% கடந்து ஆட்டம் இழந்திருந்தார். சஞ்சு சாம்சன் 46 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டங்கள் 8 அடங்களாக 89 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டித் தொடரிலே இந்த உலகக்கிண 2026ஆம் ஆண்டுக்கான உலகக்கிணத்தில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான சூப்பர் 8 முக்கியமான போட்டியில் 97 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்ததோடு அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக 88 ஓட்டங்கள் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வழங்கியிருந்த வழக்கில் நேற்றைய தினத்தில் 89 ஓட்டங்கள் மீண்டும் தன்னுடைய சிறப்பான துடுப்பாட்டத்தை வழங்கியிருந்த என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக தொடர்ந்து 50 ஓட்டங்களை இந்த 2026ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் பெற்றுக் கொடுத்த சாதனையும் படைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக விராட் கோலி மற்றும் KL ராகுல் தலா 3 அரை சதங்கள் தொடர்ந்தும் பெற்றுக் கொடுத்ததே சாதனையாக இருக்கிறது. அத்தோடு இந்த 2026ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் 2026ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை பொறுத்தவரைக்கிலே குறைந்த போட்டிகளில் 24 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரராக 2வது இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக பின்னலன் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போட்டித் தொடரில் 2024ஆம் ஆண்டில் 25 6 ஓட்டங்கள் பெறப்பட்டதே சாதனையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 2ஆம் இடத்தில் சஞ்சு சாம்சன் இருக்கிறார். ஹார்திக் பாண்டியா 13 பந்துகள் 4 ஓட்டங்கள் 1 6 ஓட்டம் 1 ரன்களாக 18 ஓட்டங்கள். சூரியகுமார் யாதவ் அணியின் தலைவர் நேற்று 0 ஆட்டமிழந்தார். வந்த வேகத்திலே ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்திருந்தார். திலக் வர்மா ஆட்டமிழக்காது 8 ஓட்டங்கள். சிவம் தூபே 8 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 2 ரன்களாக 26 ஓட்டங்கள். தனது துடுப்பாட்டம் தமது அணிக்கான துடுப்பாட்டம் என்பதை மீண்டும் அணியில் எதற்கு வைத்திருக்கிறார்களோ அந்த சேவையை சிறப்பாக செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்டம் இழக்காது நீசமுடைய பந்து வீச்சு சிறப்பாக அமைந்திருந்த வேளையில் இறுதி பந்து உரை வீச வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் 24 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 255 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து ஒரு சிறப்பான இலக்கை அடைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அரையிறுதி அதாவது 20 போட்டிகளிலே இறுதிப் போட்டியில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாகும் இது பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த 255 ஓட்டங்கள் என்பது இந்திய அணியை பொறுத்த 250 ஓட்டங்களை கடக்கும் 7வது சந்தர்ப்பமாக இந்த போட்டி மாறியிருந்தது. இதற்கு அடுத்ததாக சன்ரைசர்ஸ் அணி 250 ஓட்டங்களை 5 தடவை கடந்திருப்பது சாதனையாக இருந்தது. அதனையும் இந்திய அணி முறியடித்து இப்பொழுது 7 தடவையாக மாற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு உலகின் 20 போட்டிகளிலே பெறப்பட்ட அதிகூடிய 3வது ஓட்ட எண்ணிக்கையாகும் இந்த ஓட்ட எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக சிம்பாப்வேக்கு எதிராக 2026ஆம் ஆண்டு உலக கிண்ணத்திலே சென்னையில் நடைபெற்ற போட்டியில் 256 ஓட்டங்கள் என்பது 4 விக்கெட்டுகள் இருந்திருந்தது. அந்த ஓட்ட எண்ணிக்கை 2வதாக இருக்கிறது. இதற்கு முன்னதாக இலங்கை அணி 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணத்திலே கென்யாவுக்கு எதிராக 260 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் என்பதே சாதனையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி பொறுத்தவரையில் உலக கிண்ணத்தில் அதாவது எந்த ஒரு அணியும் செய்யாத சாதனை நேற்றைய தினத்தில் பதிவு செய்திருக்கிறது. 18 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் 37 பெறப்பட்டிருந்ததும் சாதனையாக இருக்கிறது.
இவ்வளவு சாதனை பின்னதாக 256 ஓட்டங்கள் நியூசிலாந்துக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்டிருக்கின்ற அவர்களும் சளைத்தவர்கள் இல்லை. ஆனால் கடந்த போட்டியிலும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சிறப்பாக 33 பந்துகளில் 100 ஓட்டங்களை கடந்த சாதனை பின்னடன் படைத்திருப்பதன் காரணமாக இந்த ஓட்ட எண்ணிக்கை கடப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் டிம் சைபர்ட் 26 பந்துகள் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக அதிகப்படியாக 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மிச்சல் அணியின் தலைவர் 35 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டாவது அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்ததோடு டெரல் மிச்சல் 17 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்தமை காரணமாக வேறு எந்த ஒரு வீரரும் 10 ஓட்டங்களை கடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து அணியால். அதன் காரணமாக 19 பந்து ஓவர்களிலே 159 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தது. ஆகவே இந்திய அணி 96 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த 2026 ஆண்டு உலக கிண்ணத்தை கைப்பற்றி 3வது உலக கிண்ணத்தை 2020 போட்டி வரலாற்றிலே பெற்றிருந்த முதலாவது அணியாக தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறது. அத்தோடு சொந்த மண்ணில் அதாவது இந்த போட்டித்தொடரை உலக கிண்ண போட்டித்தொடரை நடத்தும் அணி சொந்த மண்ணில் பெற்றுக்கொண்ட முதலாவது கிண்ணமாகும் இந்திய அணி நேற்றைய தினத்தில் சாதனையை படைத்திருந்தது. இதற்கு முன்னதாக 2007, 2024, 2026 என 3 கிண்ணங்களை தொடர்ந்து பெற்றிருக்கிறது. அத்தோடு கடந்த 2024 ஆண்டு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கிண்ணத்தை பெற்றிருந்தது. இந்த 2026 ஆண்டு 20 உலக கிண்ணத்திலே சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி உலக கிண்ணத்தை பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்து 2 தடவைகள் சாம்பியன் பட்டத்தை வெற்றுக்கொண்ட அணியாகும் இந்திய அணி நேற்றைய தினத்தில் சாதனை படைத்திருக்கிறது. பந்துவீச்சை பொறுத்தவரை ஜஸ்பிரீத் பும்ரா உலகின் சிறப்பான ஒரு பந்துவீச்சாளர், வரலாற்று ஒரு நூற்றாண்டின் சிறந்த பந்துவீச்சாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் 4 பந்து ஓவர்களில் 15 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சகலத்துறை ஆட்டக்காரர் அக்ஷர் பட்டேல் 3 பந்து ஓவர்களில் 27 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் குறிப்பிடத்தக்கது. ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி மற்றும் அபிஷேக் சர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்திய அணியை பொறுத்தவரை வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் மொத்தமாக 2023 ஆண்டுக்கு பின்னதாக 33 போட்டிகளில் பங்கேற்று 31 வெற்றி 2 தோல்விகள் மாத்திரமே பெற்றிருக்கிற சாதனையும் படைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணித்தலைவரான சூரியகுமார் யாதவ் ஒரு சாதனையை நேற்றைய தினத்தில் படைத்திருக்கிறார். மொத்தமாக 52 போட்டிகளில் பங்கேற்று 42 போட்டிகள் வெற்றி, 8 தோல்விகள், 2 போட்டிகள் தோல்வி, வெற்றி தோல்வி சமநிலையில் முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டி நடைபெறாமல் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே 80.77 என்ற சராசரியோடு இந்த போட்டி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா 62 போட்டிகளில் பங்கேற்று மொத்தமாக 50 போட்டிகளில் வெற்றி, 12 தோல்வி அடங்கலாக 80.65 என்ற சராசரியோடு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அதாவது இறுதிப் போட்டிக்கு 2020 உலக கிண்ணத்தில் தகுதி பெற்று தோல்வியடைந்த 2வது சந்தர்ப்பமாக நியூசிலாந்து அணி நேற்றைய தின துரதிர்ஷ்டமான வசமான ஒரு சாதனை படைத்திருந்த. இதற்கு முன்னதாக 2021 ஆண்டு மற்றும் 2026 ஆண்டுகளில் தொடர்ந்தும் 2 கிண்ணங்களை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதைப்போல இலங்கை அணியும் 2009, 2012 ஆண்டுகளில் 2 தடவை இறுதிப் போட்டிக்கு வந்து தோல்வியை தழுவியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானியை பொறுத்தவரையில் 2007, 2022 ஆண்டுகளிலும் 2 தடவைகள் இறுதிப் போட்டிகள் வந்து தோல்வி அடைந்திருந்ததும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். உலகின் 20 வரலாற்றிலே பெறப்பட்ட போட்டியிலே மொத்தமாக பெறப்பட்ட 2 அணிகளாக பெறப்பட்ட 414 ஓட்ட எண்ணிக்கை சாதனையாக நேற்றைய தினத்தில் 2வது அதிகூடிய ஓட்டமாக சாதனை படைத்திருந்தார்கள் 2 அணிகளும். ஆகவே முதலாவது சாதனையாக இருப்பது கடந்த 2026 ஆண்டு அரையிறுதிப் போட்டியின் போது இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி பங்கு பெற்றிய அந்த மும்பை போட்டியிலே 499 ஓட்டங்கள் பெறப்பட்டதே சாதனையாக இருக்கிறது. உலகின் 20 போட்டிகளிலே பெறப்பட்ட 4வது சிறந்த வெற்றியாக நேற்றைய தினத்தில் 96 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி பெற்றிருந்தது சாதனையாக இருக்கிறது. இதற்கு முன்னதாக
இந்த 2026ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் சிம்பாப்வே அணிக்கு இடையிலான போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் 107 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதே சிறந்த வெற்றியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டித் தொடரிலே பல வீரர்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தாலும் இறுதிப் போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 4 பந்துகள் 15 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை வீழ்த்திய ஜஸ்பிரீத் பும்ரா இந்த போட்டியின் நாட்ட நாயகனாகும். இந்த போட்டித் தொடரிலே தொடர்ந்து 3 அரைச்சதங்களை பெற்றுக் கொடுத்து இந்திய அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு சென்று இறுதிப் போட்டியில் கிண்ணத்தை பெற்றுக் கொடுத்த வீரராக சஞ்சு சாம்சன் இருந்ததன் காரணமாக இந்த போட்டித் தொடரின் சிறப்பான ஒரு வீரராக தொடர் நாயகனாக சஞ்சு சாம்சன் தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக உலகக்கிண்ண வரலாற்றில் 2020 உலகக்கிண்ண வரலாற்றிலே இறுதிப் போட்டியில் விராட் கோலி 2014 2016ஆம் ஆண்டு காலத்திலே தொடர் ஆட்ட நாயகனை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணிக்கு. அதன் பின்னதாக 2024ஆம் ஆண்டு ஜஸ்பிரீத் பும்ரா தெரிவாகியிருந்தார் அந்த தொடரின் நாயகனாக. ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டு சஞ்சு சாம்சன் தெரிவாயிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ரசிகர்களுக்கு சந்தோஷமான நாள். ஆகவே இந்திய ரசிகர்கள் மிகவும் கொண்டாட்டமான நாளாக இன்றைய தினத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலக ரசிகர்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டித் தொடர் முடிவடைந்திருக்கிறது. ஆகவே இந்திய ரசிகர்களுக்கு சிறப்பான கொண்டாட்டமான வாழ்த்துக்களை எமது யூடியூப் சேனலூடாக தெரிவித்துக் கொள்வதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.